நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். செய்தி நேரத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. ஆவியானவர் சொல்லுகிறதை எங்கள் காதுகள் கேட்கட்டும். மனுஷருடைய சத்தத்தை அல்ல ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34-35 சொல்லுகிறது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. நமக்கு தெளிவாக தெரிகிறது இயேசு வருவார் என்று சொல்லி. ஏன்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி. அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு எதற்காக வருகிறார் என்றால், வரார்னு சொல்றோம். எதுக்கு வராரு? நம்ம அழைத்து கொண்டு போக வராரு. அதுதான், சபையை கூட்டிட்டு போறதுக்கு தான் இயேசு வரார். சபையை கூட்டிட்டு போக இயேசு வரார் என்பது தெரிகிறது. ஆனால் சபை வருகையில் போகுமா? நாம் அதில் போகுவோமா? அதுதான் கேள்வி. நமக்கு வரார்னு சொல்றதுனால மட்டுமே நம்ம வருகையில போயிட மாட்டோம். கொஞ்சம் பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு நீங்க கனவு கண்டீங்கன்னா அது தப்பு. சபைக்கு வர்றது முக்கியம். சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஆனால் சபைக்கு வந்து இங்க என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு அதன்படி செய்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். என் சத்தத்தை ஒருவன் கேட்டு அதன்படி செய்தால்னு இருக்கு. நாம இன்னைக்கு வெறும் சர்ச்சுக்கு வர்றதையே பெரிய தியாகமா நினைக்கிற ஒரு குரூப் நம்மலாம் இந்த காலகட்டம். சர்ச்சுக்கு வரும்போதே சனிக்கிழமையே நம்ம என்ன சொல்றோம்னா, நாளைக்கு சர்ச்சுக்கு வேற போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப சர்ச்சுக்கு வேற அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வேலையாகி போச்சு. எல்லா வேலையும் இருக்குது, இந்த வேலையும் இருக்குது அப்படின்னு ஆகி போச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்கு வருவதனால் பரலோகத்துக்கு போக முடியாது. சபைக்கு வந்து அங்கே சொல்லிக் கொடுப்பதனால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி வருகையை பற்றின காரியங்களை நீங்கள் கேட்கறதுனால் மட்டும், அடையாளங்களை பார்க்கறதுனால் மட்டும், அந்த செய்திகளெல்லாம் நீங்க கேட்கறதுனால மட்டும் வருகையில போயிடுவோமா அப்படின்னா இல்ல, அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அப்படி கிடையாது. உங்க பையன் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் எடுக்கிற பாடத்தெல்லாம் கேட்டேன், எல்லா நாளும் அட்டன் பண்ணிட்டேன், நான் ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸ் கரெக்டா இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் என்ன செய்ய முடியாது? பாஸ் பண்ணிட முடியாது. அதை கேட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்பதான் போக முடியும். அப்போ பாஸ் பண்ணி போனா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தான் செய்தி சபையில கொடுக்கறத கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அப்போ வருகையில போறதுக்கு என்ன செய்யணுங்கிறதா ரொம்ப முக்கியம். அதான் நீங்க வாசிச்ச வசனம், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 35-36. வீட்டு எஜமான் வரும் பொழுது, கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி. இங்க 3 காரியங்கள் இருக்குது. அதுல முதலாவதாக உடனே திறக்கும்படி. அந்த உடனே திறத்தல் என்றால் என்ன? ஆண்டவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3 வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் வந்து கதவை தட்டுகிறார்னு வசனம் சொல்லுது. அப்படிதானே இருக்குது? கதவை தட்டுகிறார்னு வசனம் சொல்லுது. தட்டும் பொழுது அவள் திறக்கவில்லை. மணவாட்டி என்ன செய்யறா? படுத்து கிடக்கிறா. படுத்து கிடக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை என்ன? நான் வஸ்திரத்தை களைந்தேன், என் பாதங்களை கழுவினேன், நானோ நித்திரை கொண்டேன், என் ஆத்துமாவோ விழித்திருக்கிறது. எல்லாம் பேச்சு இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா கதவை திறக்கல. வாசல என்ன செய்யறா? நின்றுகிட்டே இருக்கிறா. ஆனா என்ன செய்யல? கதவை திறக்கல. இதே நிலைமை தான் சபைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு இருக்கு. அப்ப சபைக்கு வந்து ஆண்டவர் ஏன் தட்டுறாரு? ஏன் சபை திறந்தில்ல? சபை ஆண்டவருக்கு திறந்தானே இருக்கணும், நியாயமா? அவர் வரும்போது உள்ள வரணும் இல்ல. ஆனா இங்க என்ன? அவர் வரும் பொழுது உடனே திறக்கும்படிக்கு. காலம் ஆயிடுச்சு. இப்ப சபை கதவடைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஜெனியூன் ஆண்டவர். பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள வரமாட்டார். பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள கர்த்தர் வருவார். மற்றபடி வேற எங்கேயுமே பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள கர்த்தர் வரமாட்டார். தட்டதான் செய்வார். வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். உன்னத பாட்டுல இதோ தட்டுகிற நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அப்ப கர்த்தர் தட்டுறார். இந்த தட்டுற சத்தம் இதுதான். ஆனா தட்டும் பொழுது உடனே திறக்கிற ஒரு அனுபவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உடனே காத்திருக்கிற அனுபவம் அர்த்தம். அப்படி சவுண்டு கேட்ட உடனே, அப்போ மணவாளன் வாசல்னு தட்டு 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 தட்டுறாரு. ஆனா வருகையில அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, உடனே திறக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்கிற சபை. எப்போ வருவீர் இயேசுவே?
ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே சாரணவரஜாமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி காத்திருக்கிற ஒரு சபை. காத்திருக்குதா சபை? கதவெல்லாம் பூட்டியாச்சு. அதாவது கதவை அடைக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க படுத்துட்டாங்க, அவ்வளவுதான். படுக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? கதவை அடைப்பாங்க. தூங்க போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? கதவை அடைச்சிருவோம். அதனாலதான் மனவாட்டி சொல்றா, நான் நித்திரை கொண்டேன். இன்னைக்கு சபை படுத்துருச்சு, விழிச்சிருக்கிற அனுபவம் இல்லை. அதுக்கு கீழே வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். சபை விழித்திருக்கணும், எதிர்பார்த்திருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை கர்த்தருடைய வருகைக்காக தான் ஆயத்தம் கொண்டு வரப்பட்டது. சபைன்னு ஒண்ணு இருக்குனாலே எதுக்குன்னு கேட்டா அது கர்த்தருடைய வருகைக்காக மட்டும்தான். அதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சபைன்னு ஒரு அமைப்பு கிடையாது. ஆசாரிப்பு கூடாரம்னு ஒண்ணு இருந்துச்சு. அது உள்ள யாருமே போக முடியாது. எல்லாம் போய் வாசல்ல பலிபீடத்துல நிப்பாங்க, பலி செலுத்துவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்க மொத்த பேருக்கு பேர் இஸ்ரவேல் சபையார், அவ்வளவுதான், காங்கிரிகேஷன். ஆனால் நமக்கு தான் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாராம். பவுல் சொல்றாரு எபேசியர்ல சொல்லும் பொழுது, இது ரகசியமாய் வைக்கப்பட்டு தான் சபையின் காலம். அவ்வளோ பெரிய விசேஷம் சர்ச் மனவாட்டி அப்படிங்கிறது. அப்ப இந்த மனவாட்டியினுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? காத்திருக்கிற ஒரு அனுபவம், விழித்திருக்கிற ஒரு அனுபவம். 25ஆம் அதிகாரம் மத்தியில வாசிக்கிறோம் இல்லையா? அந்த கன்னிகைகள் புறப்பட்டு வரும்பொழுது வசனம் சொல்லுது, நீங்கள் எஜமான் வரும்போது இன்ன நாளிகையில் வருவார் என்று அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு சபை விழிச்சிருக்கிற அனுபவத்தில் இருக்குதா? எதிர்பார்த்திருக்கிற அனுபவத்தில் இருக்குதா? சில சபைகள் தட்டினா கூட திறக்க மாட்டேங்குது. சில சபைகள் சத்தியத்துக்கு தட்டினாலும் திறக்க மாட்டேங்குது. அப்படியே வருகையை பத்தி கேட்டு பாருங்க, சும்மா அவர் அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் நாள் செல்லும். யோசிச்சு பாருங்க, இப்போ இயேசு வருவான்னு காத்திருக்கிறவங்க எப்படி உட்காந்துருப்பான்? வாசல்லே உட்காந்துருப்பாங்க. எப்ப சவுண்டு கேட்குதுன்னு கேட்பாங்க. வெளிப்படுத்தல் 22:17 வசனம் சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. எக்ஸ்பெக்டேஷன். அப்படி ஒரு காத்திருக்கிற அனுபவம் இருக்குதா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? நீங்க எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எரேமியா 2:2 வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்ற வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதென்ன வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்? கல்யாணமான போது ஃபர்ஸ்ட் நியூலி மேரிட் அப்படின்னு அர்த்தம். அந்த நியூலி மேரிட் அப்போ நீ இருந்தத அந்த நேசத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்றாரு. அது என்ன நியூலி மேரிட்? அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். புதுசா கல்யாணமானவங்க பாருங்க, மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மாமியார் இருப்பாரு, மாமனார் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா மணவாட்டியோட இருதயம் முழுக்க யார் மேல இருக்கும்? மணவாளன் மேல மட்டும்தான் இருக்கும். அவர் வேலைக்கு போயிருப்பாரு, எப்போ வருவாரு? ஏன்னா மத்த எல்லாமே அந்நியமா படும், வேற எது மேலேயும் பழக்கம் இல்லை. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ரிலேஷன், அவர் தான் பாண்டிங், அவரோட தான் இருக்கு. எப்போ வருவாரு? வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நியூலி மேரிட் அப்போ உனக்கு ஒரு நேசம் இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு காத்திருக்குதல் இருந்துச்சு, எப்போ வருவான்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை நான் நினைத்து இருக்கிறேன். சபை அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு எபேசு சபையை பார்த்து, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. காடுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஊழியத்துக்கு வந்த புதுசுல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல, அபிஷேகம் பெற்ற புதுசுல நம்ம எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல சபைக்கு ஓடி வரக்கூடிய வேகம் என்ன? அபிஷேகம் பெற்ற போது நம்ம பேசின அந்நிய பாஷையில இருந்த அந்த தாகம் என்ன? ஊழியத்துக்கு வந்த போது இருந்த வைராக்கியம் என்ன? எப்படியாவது சாதிக்கணும். போக 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 மங்கி போச்சு, சர்ச்சு படுத்துருச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் எங்கே? உனக்கு இருந்த அந்த வைராக்கியம். அதான் பவுல், ஏன் பவுலுடைய ஊழியம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஓட்டத்தை ஆரம்பிச்சாரோ முடிவு பரியந்தம் அப்படியே ஓடினாராம். நடுவில் அவர் சோர்வடையவே இல்லையாமா, ஊழியத்துல ஒரு தேக்கம் வரலையா, அல்லது ஒரு ஊழியத்தின் பாதையில் அவருக்கு வந்து ஒரு சோர்வு வரலையாமா. சிலருக்குலாம் ஊழியத்தின் பாதையில் சோர்வு வந்துருச்சு. ஒரு பிரபலமான எவாஞ்சலிஸ்ட், நல்ல வயசானவர், இப்ப இல்ல, கத்தரக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. அவர்கிட்ட உட்காந்து ஒரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர் பார்த்தா அவருக்குள்ள அவ்வளவு சோர்வு இருக்குது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் ஊழியத்தில் இருக்கிறோன்னு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தம்பினாரு. ஆச்சரியமா போச்சு. ஆனா அவர்லாம் ஒரு காலத்துல தமிழ்நாட்டை கலக்கின ஊழியக்காரங்க, மூளை முடுக்கெல்லாம். அந்த வேகம், அந்த மேல இருந்த பாரம், அது மேல இருந்த வைராக்கியம், ஏதோ ஒண்ணு காரணம். அது யார் வேணா இருக்கலாம், மத்தவங்க காரணமா இருக்கலாம், யாரோ ஒண்ணு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சபை அந்த பாரத்தில் இல்லை, அந்த வாஞ்சையில் இல்லை, அந்த வருகையில போகணுங்கிறத தாகத்துல இல்லை.
சபை வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. சபைனா நான் சொல்றது இந்த கட்டடத்தை அல்ல, நம்மை. நாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நாம இன்னும் இந்த உலகத்துல அடுத்து என்ன செய்யலாம், என்ன சாதிக்கலாம், என்ன பண்ணலாம், அப்படி ஓடிட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவாக மெயின் கோர்ஸை மறந்துட்டோம். ரொம்ப ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த செல்போன் ஒன்று இருக்குல்ல, இந்த செல்போன் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்குரியது. செல்போனுடைய மெயின் கான்செப்ட் என்ன? கம்யூனிகேஷன், பேசுறது. இப்போ நாள் ஆக ஆக நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை. பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க, 10 மெகா பிக்சல் கேமரா, 20 மெகா பிக்சல் கேமரா, ஸ்கிரீன் நல்ல எல்இடி ஸ்கிரீன், அடுத்து நல்ல கலர், நல்ல வடிவமைப்பு. பேசுறதுக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு போன் பேசுறதுக்கு கேமரா தேவையா? போன் பேசுறதுக்கு கலர் தேவையா? ஒரு போன் பேசுறதுக்கு நல்ல ஸ்கிரீன் தேவையா? ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாம பேசணுமா இல்லையா? பேசுதானே. அப்ப பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா? பேசுறதுல கேட்கிறேன், டிஃபரன்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனா இப்ப அவங்க அந்த பேசுற விஷயத்துல எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஒருத்தருக்கு போன் பண்றோம், ஒருத்தர் பேசுறாரு, அவர் குரலை மாத்தவா முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால போனை விற்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணிட்டான், பேசுறத பத்தி அவன் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. ஆனா மெயின் விஷயம் போன் என்றது பேசுறதுக்கு தான். இப்ப என்னவா மாத்திட்டாங்க, கலரு, கேமரா எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் சர்ச்சோடைய மெயின் விஷயமே. எதுக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்றால், அவர் வருமளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த உடன்படிக்கை இயேசு வர்ற வரைக்கும் இருக்கும். இயேசு வரதோட சர்ச்சு முடிஞ்சிடும். அவருடைய வருகை தான் கடைசி சர்ச்சுக்கு. ஆனா சர்ச்சு அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்ப எல்லா விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுது, பிஸியா இருக்கு. ஆனா மெயின் சப்ஜெக்ட் என்ன? கிறிஸ்துவை சந்திச்சு பரலோகத்துக்கு போறது. அதுல வீக். இப்ப மத்தபடி கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ நாங்க மிஷினரிக்கு கொடுக்குறோம், நாங்க அங்க போய் ஊழியம் பண்றோம், டிராக்ஸ் கொடுக்குறோம், எங்க வீட்டுல ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, எல்லாம் இருக்குது. நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல பரலோகத்துக்கு போறதுக்கான ஆயத்தம் இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்றோம், நம்ம வீட்டுல கூட்டம் நடக்குதா? நம்ம வீட்டுல ஆண்டவருக்கு ரெடியா இருக்கிறோமானா அங்கதான் மிஸ்டேக். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்பொழுது, எஜமான் வரும்பொழுது விழித்திருந்து உடனே திறக்கும்படி, இம்மிடியட் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு, உடனே திறக்கும்படி. அப்ப காத்திருக்கிற இடத்துக்கு சர்ச்சு வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எப்போ வந்தாலும் அந்த சத்தத்துக்கு காத்திருக்கணும். இப்போ வந்தாலும் நான் போவேன் ஆண்டவரே, போக முடியுமா? அதுக்கு என்ன செய்யணும்? உடனே திறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. 35வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்ப 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, அறைகள் கட்டப்படுதுன்னா என்ன, அறை கட்டப்படுவதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூம் இல்ல, அறைனா ரூம் இல்ல, ரூமை கட்டி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. அறைகள் கட்டப்படுவது அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்குன்னா, உங்க பெல்ட் இருக்குல்ல, இடுப்பு பெல்ட். இப்ப நம்ம பெல்ட்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல நாடான்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல கயிறும்பாங்க, எது வேணா வச்சுக்கோங்க. அந்த இடுப்புல இருக்குல்ல, அது எப்படி கட்டுக்கணுமா, கட்டப்பட்டதாக. டயப். ஏன் வருகையில போறவன் அறைகள் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டா, இந்த அறை கட்டப்படுறதுக்கு என்ன அர்த்தம், உன் அறை கட்டப்படுதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 14 வாசிங்கம்மா. 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். அறை கட்டப்படுதல் என்றால் யூ மஸ்ட் ரெடி இன் யுவர் ட்ரூத். சத்தியத்துல நீ ரெடியா இருக்கணும். சத்தியம் கட்டப்பட்டதாக அந்த வசனம் சொல்லுது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சீங்கன்னா 2 வகையான ட்ரெஸ் இருக்கு. மேல ஒரு ட்ரெஸ் இருக்கு, கீழே ஒரு ட்ரெஸ் இருக்கு. இப்ப மேல இருக்கிற ட்ரெஸ் இல்லாம கூட நம்ம வெளியே என்ன செய்ய முடியும், போக முடியும். உங்கள் நிர்வாணம் காணாதபடிக்கு, லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது சொல்றாரு, உன் நிர்வாணம் காணாதபடிக்கு அப்படின்றார். அதோட அர்த்தம் என்ன? முழுவதும் சத்தியத்தில் கட்டப்பட்டிருக்கிற சபை பாவத்தில் இருக்காது, நிர்வாணம் இருக்காது. நிர்வாணம் மறைக்கப்பட்டிருக்கும். சபை சத்தியத்துல இருக்கா? சபை வசனத்துல இருக்கு, சத்தியத்துல இருக்கா? வசனம் வேறு, சத்தியம் வேறு. இன்னைக்கு வசனம் பேசுறவங்க இருக்கோம், பிரசங்கியார் இருக்காங்க, அல்லது நல்ல வசனம் படிக்கிறவங்க இருக்காங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. உங்கள பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. சர்ச்சில் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆவிக்குரிய சபைகள்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்ல ஒன்னு பைபிள் ரீடிங், இன்னொன்னு ஜெபம்.
முந்தியெல்லாம் ஊழியக்காரங்க போன உடனே எங்க பாஸ்டர்லாம் கேட்பாங்க, அந்த போட்டு வச்சிருப்பாங்க வீட்டு வாசல்லையே, இன்று ஜெபித்தீர்களா அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப ஜோமனியா சிலர் எங்க ஊழியக்காரர் சில நேரத்தை கேட்கும்போது கேட்பாரு, ஜோமனியாடா அப்படிம்பாரு. நமக்கு கேஷுவலா ஆமான்னு அடுத்த கேள்வி, என்ன படிச்சேன் பாரு, இன்னைக்கு என்ன படிச்சேன் பாரு, அதை சொல்லணும். இப்ப அதை நம்ம சும்மா 23 சங்கீதம் சொல்லிட்டு போக முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. என்ன படிச்சேன்னு சொல்லணும். அப்போ வசனம் படிக்கிறத பத்தி அங்க சொல்லல, அது படிக்கணும். ஆவியின் பட்டமாகிய கர்த்தருடைய வசனம் இருக்கு, அது இல்ல, அது இருக்கணும். அதை விட முக்கியம் சத்தியம் இருக்கணும். வசனம் இருக்கு, சத்தியம் இருக்கா, அதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எதை பண்ணாலும் ஒரு குறை, எதை கண்டாலும் ஒரு குற்றம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ரெண்டாவது, திரையற்ற வஸ்திரம். திரையற்ற வஸ்திரம்னா என்ன? சுருக்கம் இல்லாததுன்னு அர்த்தம். சுருக்கம் இல்லாத வஸ்திரம்னா என்ன பண்ணணும்? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல துணி துவைச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணுவீங்க? அயன் பண்ணணும். அவ்வளவுதான். கரை திரைனா, திரைனா சுருக்கம் இல்லாதது. அயன் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அயன் என்ன பண்ணுவாங்க? நல்லா சூடா வச்சு தேய்ப்பாங்க. அதான் பரிசுத்த ஆவியில உங்களை சுத்திகரிப்பது. சபைக்குள்ள வச்சு வார்த்தையில சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவியை வச்சு சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்கு. நல்லா சூடா ஆவியானவர் இறங்கி உனக்குள்ள உள்ளதை சுத்திகரிப்பார். அப்ப சபை பரிசுத்த ஆவியில இருக்கும் போது கரை திரை அற்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ரெடியா நிற்கும். உங்கள் அறை கட்டப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ரெடி பண்ணி வச்சிருக்கணும் வஸ்திரத்தை. அப்படியே பெல்ட் கட்டினதா இருக்கணும். சத்தியம் பெர்ஃபெக்ட். எப்ப வந்தாலும் வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளின் கச்சையை கட்டிக்கொண்டும், உங்கள் அறைகளின் கச்சையை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, இது என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு நைட்டு சங்காரத்தூதன் வந்து எகிப்துல தலைப்பிள்ளை எல்லாம் சங்காரமாக போகுது. அன்னைக்கு நைட்டே எகிப்தை விட்டு அவங்க புறப்பட போறாங்க, கானானுக்கு புறப்பட போறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு காரியத்தை சாப்பிட சொல்றாரு, பஸ்கா புசிக்க வேண்டியது. அந்த விதமாவது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, சாப்பிட்றதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது, அது இருக்கட்டும். ஆனா சாப்பிடுற விதம் என்னன்னா, உங்கள் அறையை கட்டி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யோசிச்சு பாருங்க. நைட் சாப்பிட்றவங்க, பகல் சாப்பிட்றவங்க கூட அறை கட்டிக்கிட்டு தான் சாப்பிடுவோம். காலையில ஸ்கூலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்கலாம் பாருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமா சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பிட்றவங்க ஆபீஸ்ல பாருங்க உட்காந்து அதே மெனிக்கு தான் சாப்பிடுவோம். ஆனா நைட்டு சாப்பிடும் போது நம்ம எப்படி சாப்பிடுவோம்? வீட்டுல வந்து ட்ரெஸ் எல்லாம் நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகி நல்லா உட்காந்து பொறுமையா சாப்பிடுவோம். ஆனா நைட்டு சாப்பிடும் போது அவர் சொல்றாரு, உன் அறையை கட்டி கொண்டு. நைட் சாப்பிடும் போது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்திலும் நீ புறப்பட வேண்டி இருக்கும், எந்த செகண்ட் வேணாலும் நடக்கும். நான் சொன்ன உடனே நீ கிளம்பணும், இம்மிடியட்டா கிளம்பணும். அப்ப கிளம்பும் போது என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் உன் அறையை எடுத்து கட்டுவதற்கு கூட என்ன இருக்காது? நேரம் இருக்காது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15 சொல்லுது, ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நாம் மர்றூமாவோம். அப்படி டக்குன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, கிளம்பு அப்படின்னு. உடனே அதைத்தான் நீங்க வாசிச்ச லூக்கா 12 சொல்லுது, உடனே கதவை திறக்கிறவர்களாகவும். அப்படின்னா அட் எனி மொமெண்ட், அட் எனி செகண்ட் ஆண்டவர் சொல்லும் போது உடனே புறப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கானானுக்கு புறப்படுகிறேன், பரலோகத்துக்கு புறப்படுகிறேன். இப்ப எனக்கான அந்த நிமிஷம் வந்துடுச்சு, இயேசு வர்றாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு அவர் புறப்பட சொல்வார். ஆனா எப்பன்னு தெரியாது. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், திருடன் வருகிறதை போல வருவார். அப்படி வரும்பொழுது அந்த ராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அப்ப எந்த நிமிஷம் வருவாருன்னு தெரியாது, ஆனா வருவார். வரும்பொழுது என் அறை எப்படி இருக்கணுமா? கட்டப்பட்டதாக, ரெடியா சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே நல்லா பெல்ட் எல்லாம் போட்டு இருக்க கட்டிக்கிட்டு சாப்பிடு, கையில கம்பு பிடிச்சுக்கோ, பாதரட்சியை தொடுத்துக்கோ. பாதரட்சனா ஆயத்தம், கையில கம்பு என்பது அத்தாரிட்டி, அவனுடையதான அதிகாரம். எல்லாத்தையும் கையில வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு இம்மிடியட்டா, ஆண்டவரே நீங்க சொன்ன பிறகு செருப்பு போடுறதுக்கு கூட முடியாதா? அதுக்கு கூட நேரம் இருக்காது. ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம், அது கூட நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தருக்கு காத்திருந்து வருகையில போகணும்னு நினைக்கிறவன் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ரெடியா இருக்கணும். உனக்கு அந்த நேரத்தில் உன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கான நேரம் இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ வருகை வந்து ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணுன்னு சொல்லி. அந்த ஆயத்தம் பண்றதுக்கான நேரம் இல்லைன்றார் ஆண்டவர். உங்களை இப்போ கம்யூனியன் இருக்குது, கம்யூனியன் எடுக்கும் போது முந்தின நாளே ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் ஒன்று வச்சு உங்களை ரெடி பண்றாங்க. அந்த ரெடி ஆகிற டைம் இருக்குல்ல, அந்த ரெடி ஆகிற நேரம்னு ஒண்ணு கிடையாது வருகைக்கு. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ மஸ்ட் பி ரெடி அட் எனி மொமெண்ட்.
இப்போ கூட வருகை வந்தா வரும், நான் போவேனா, நான் ரெடியா இருக்கிறேன்னா. நான் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு, எனக்கு என்னுடைய பர்சனல் இஷ்யூல ஒரு விஷயத்துக்கு எனக்கு நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்த ஒரு விஷயம்னா, எனக்கு இந்த செகண்ட் கம்மிங்கை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. அதுல எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க சொல்லி நீங்க வருகைக்கு ஆயத்தமாகறீங்கல்ல, ஆனா அதுதான் எங்க ஊழியமா இருக்கிறதுனால டெய்லி அதை பத்தி எங்கேயோ பேசுறதுக்கு நேரம் இருக்கு, டெய்லி அதை பத்தி தியானிக்கிறதுக்கு, டெய்லி அதை பத்தி நியூஸ் பார்க்கறதுக்கு. அப்போ வருகையை பத்தி டெய்லி சிந்திக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்ப நீங்க எல்லாம் செய்தி கேட்கறீங்க, இப்போ 2-3 நாள் செய்தி கேட்பீங்க, கேட்டு வீட்டுக்கு போன உடனே இந்த வருகையை பத்தின எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்புறம் மற்ற காரியத்தெல்லாம் நீங்க ஈடுபட தொடங்கிடுவீங்க. எனக்கு அப்படி குறையவே வாய்ப்பு இல்லைன்ற, அதாவது நான் அப்படி இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் டெய்லி வருகையை பத்தி என்ன செய்ய வேண்டியிருக்கு, படிக்கணும், தியானிக்கணும், அல்லது அதை பத்தி பேசணும், ஏதோ ஒண்ணு. அப்ப என்ன, அதை நான் ஸ்லாக்கியமா நினைக்கிறேன். அட் எனி மொமெண்ட் பேசிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது, எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அதிகமாயும் கேட்கப்படும். அப்படின்னா நாங்க டெய்லி பேசுறோம்னா நான் டெய்லி ரெடியா இருக்கணும்னு அர்த்தம். வெறும் பேசுகிறவனாய் மட்டும் இருக்க முடியாது, டெய்லி ரெடியா இருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். யூ மஸ்ட் பி ரெடி. எப்போ வருவாலும் தெரியாது. அப்ப அறை சத்தியத்துல நிக்குதா சபை? நீங்க வசனத்துல இருக்கிறது முக்கியம் இல்ல, சத்தியத்துல நிக்கணும், சத்தியத்துல அறக்கட்சியா இருக்கணும். ஆண்டவர் வரும்போது ஐயோ ஆண்டவரே இந்த பாவம் எனக்குள்ள இருக்கு, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்க நேரம் இருக்காது, ஒப்பு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. ஆண்டவர் சொல்லிட்டு வரப்போறது இல்ல. நீ எப்பவுமே உன்னை சுத்திகரித்து ரெடியாக இருக்கணும். எப்போ ஆண்டவர் கதவை தட்டுற, ஆண்டவர் திறப்பாருன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க, என்ன வாங்க போனாங்க, திரும்பி வரத்துக்குள்ள கதவை அடைச்சாச்சு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஒரு நிமிஷம் தான், ஒரு இமை பொழுதுதான். அதான் வசனம் சொல்லுது, உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும் உங்கள் பாதரட்சைகளை ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்தவர்களாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செருப்பு போடுற நேரம் கூட இருக்காதான், செருப்பு போடுற நேரம் கூட இருக்காதான் வருகையில. அதான் பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர். புறப்படு அப்படின்னா புறப்பட்டு இருக்கிறோமா ஆராய்ந்து பாருங்க, அவ்வளவுதான். நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்களா? இப்பவும் நாம வருகையில போவோமான்னு கேட்டா நமக்கு இன்னுமே என்னவா இருக்குது, கொஞ்சம் சந்தேகம் இருக்குதான் செய்யும். ஆனா சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியும் நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எதுல நம்ம கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறோம், எதுல நாம இன்னும் ஆயத்தப்பட வேண்டி இருக்குது, எதுல போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப நாம இதை ஆவியானவர் இப்ப உணர்த்துறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணு, ரெடி பண்ணு ரெடி பண்ணு. ஏன் ஒரு நாள் திடீர்னு ஒரு எக்காலம் தோணிக்கும், அது ஒரு செகண்ட், ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டைம்னு வசனம் சொல்லுது. நாம உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும், அதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, ஏன் அறை கட்டி இருக்க வேண்டும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 45-46 வாசி. அதற்குள்ளாக வானம் மேகத்தினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இதுவும் ஒரு பிரயாணம். இப்ப அவங்க எகிப்துக்கு நடந்து போறவங்க புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அறை கட்டி கொண்டு ரெடியா இருக்கணும், சத்தியத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனா இப்போ புறப்படுறது இல்ல, இது பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடுறவன் வசனம் சொல்லுது, எலியா தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பு ஓடினான்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அது ஆவிக்குரிய ஓட்டமா இருக்கும், ஊழியத்தின் ஓட்டமா இருக்கும். இப்போ உங்களுக்குலாம் ஆவிக்குரிய ஓட்டம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஊழியத்தில் ஒரு ஓட்டம் இருக்கு. நம்ம அத்தனை பேரும் ஓடும்போது வசனம் சொல்லுது, அறையை கட்டி கொண்டு ஓடினான். இன்னைக்கு ஓடுறோம், சத்தியத்துல ஓடுறோமாங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு இஷ்டம் இருக்கு, ஊழியம் பண்றதுக்கு எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கு. ஆனால் சத்தியத்திலிருந்து பண்றதுக்கு இஷ்டம் இருக்குதா? இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனையே. நிறைய பேரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துடுறாங்க, முடிக்கும் பொழுது சத்தியத்துல இருந்து முடிச்சாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுகிட்ட போய் ஒரு குரூப் கேக்குது நியாய தீர்ப்புல, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கர்த்தர் என்ன சொன்னாரு? உங்களை அறியேன், தெரியாதுன்ட்டாரு. இவன் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கான், அந்த மினிஸ்ட்ரியில எத்தனை ஹீலிங் நடந்திருக்குது, ப்ராஃபசிஸ் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க, பிசாசுகளை விரட்டி இருக்கிறாங்க,
டெலிவரன்ஸ் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவன் ஊழியத்தை பத்தி இயேசு சொல்லும் போது உன்னை எனக்கு தெரியாதுன்ட்டார். என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விஷயம்தான், இவன் ஓடினா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடல, அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம், ஆனா சத்தியத்துக்குள்ள இருந்து வாழ்றோமா? அதான் கேள்வி. இன்னைக்கு சத்தியம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நிலைத்து இருக்கு? வாழ்ந்தா போதும், ஓடினா போதும், ஓட்டத்தை முடிச்சா போதும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. எப்படியாவது ஊழியத்தை வாழ்ந்து முடிச்சிடணும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்ல ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு கான்வர்சேஷன்ல சொன்னார். ஒன்று, வாழ்க்கையை வாழணும், கர்த்தருக்குள்ள வாழ்ந்து முடிக்கணும், அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனா கர்த்தருக்கு பயந்து எப்படியாவது என்ன செஞ்சிடணும், வாழ்ந்து முடிச்சிடணும். இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. எவ்வளவோ பிரச்சனை ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்றது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு வாழ்ந்து முடிக்கணும், என்ன வந்தாலும் சரி அவன் அப்படியே நிப்பான், வாழ்ந்து முடிச்சிருவான். இன்னொரு கூட்டம் இருக்கு, கர்த்தர் சொன்னதுலயே சந்தோஷமா வாழ்ற ஒரு குரூப் இருக்கு. அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்வான், கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ஒரு குரூப். மூணாவது ஒரு குரூப் இருக்கு, இவன் கிறிஸ்தவனா இருப்பான், கர்த்தருக்குள்ள இருக்கிறன்னு சொல்லுவான், ஆனா கர்த்தருக்குள்ள இருக்க மாட்டான், அவன் சத்தியத்தை விட்டு விலகி ஓடுவான். 3 குரூப் இருக்கு. இப்ப இந்த குரூப்ல நம்ம எதுல இருக்கிறோம் தான் பார்க்கணும். நம்பர் 1 எதுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்திலையும் இருப்பான், சந்தோஷமாவும் இருப்பான், சூப்பரா இருக்கும் வாழ்க்கை, அப்படியே ஆண்டவருக்குள்ள நியமிச்சு ஆண்டவர் சொல்றபடி ஓடி. அப்படின்னா இவன் எதுல இருப்பான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அப்படியே செய்வான். ஆண்டவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துக்கிட்டே வருவார், சத்தியத்திலேயே ஓடுவான். இவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பீஸ்ஃபுல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும், அப்படியே நடத்துவார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், குடும்பம் என்றால் பிரச்சனை இல்லாம இருக்காது, வரும். ஆனா கர்த்தர் அதை மாற்றி அந்த குடும்பத்தையே சத்தியத்துக்குள்ள வச்சிருப்பார், அப்படியே பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும். இன்னொன்னு இருக்கு, 2வது கேட்டகரி, இதுதான் பெரும்பான்மை. சர்ச்சில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை வாழ்வான். அவனுக்கு நிம்மதி இருக்குதோ இல்லையோ, சமாதானம் இருக்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு, இதை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம், பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. இவன் உலகத்துல அவனுக்கு காரியம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்காக அப்படி வாழ்ந்துட்டு போவான். இதை கூட கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, இவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டுறான்னு கூட ஆண்டவர் எடுத்துப்பார். ஆனா இன்னொரு குரூப் இருக்குது, இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான், ஆனா சத்தியத்துல இருக்க மாட்டான், பைபிள் சொல்றபடி நடக்க மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் அவன் இஷ்டப்படி வாழணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆனா கிறிஸ்தவன் தான், சர்ச்சுக்கு வரவன் தான். இப்ப இந்த கேட்டகரி பாருங்க, 3 பரலோகத்து போய் நிக்குது. முதல்ல உள்ளவனை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2வதுல பார்ப்பாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ உண்மை உள்ளவன் இருந்தபடினாலே அப்படின்னு உள்ள கூப்பிட்டு பாரு. 3வது இருக்கவனை பார்த்து சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரனே அகன்றிருப்போம். உனக்கு சத்தியம் தெரியும், இப்படி பண்ணாதான் போகணும்னு தெரியும், ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிற கூட்டம். ஒருவேளை நீங்கள் விலகி இருக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறீங்களா, சபைக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கையில பைபிள் இருக்குது, சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் செய்யறோம், ஆனா வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சத்தியத்தில் இல்லாத ஒரு குரூப் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியம், பைபிளுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் தெரியும். ஆனா அவங்க தங்கள் சுயநீதி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை வாழ்றோம், அதை நான் சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அதெல்லாம் மன்னிச்சிருவார். இவனுக்கு இவனே சொல்லிப்பான், இவங்களுக்கு இவங்களே சொல்லிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சத்தியத்தில் நிற்கும் பொழுது சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், அறை கட்டி கொண்டு ஓடத்தான் செய்யணும் முடிவு பரியந்தம். எலியா ஓடுறாரு, எலியாவுக்கு என்ன பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, நாளைக்கு இப்ப அவர் கரெக்டா சத்தியத்துல ஓடுறாரு, அறை கட்டிக்கிட்டு ஓடுறாரு. அடுத்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, 19ஆம் அதிகாரம் முடியும் போது தலையை வாங்குறேன்ட்டான். என்ன சொல்லிட்டாங்க? தலை நாளைக்கு இந்நேரம் உன் தலை என்ன செய்யப்படும்? வாங்கப்படும். அவ்வளவுதான். சத்தியத்துல நிற்கும் போது தலை வாங்குறான்றான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் வரும் பிரச்சனை, போராட்டம் வரும். கரெக்டா ஒழுக்கமா வசனத்துல வாழும் பொழுது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தலையை வாங்குனன்னு சொன்னவதான் செத்து போவாளே ஒழிய உன் தலை வாங்கப்படாது. கர்த்தர் உன் சத்தியத்து நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு நடுவுல சத்தியத்துல நிக்கணும், அதை தாண்டி தான் வரணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அதை தாண்டி தான் வரான், ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். எலியாவுக்கே தலை போகுதுன்னுச்சு,
அதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? அப்ப ஓடும் பொழுது தலை போகிற நிலைமை வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகாத ஃபேமிலியாக இருக்கணும். அரை கட்டி கொண்டு ஓடணும். இஸ்ரேலுக்கு ஓடி முடிக்கிற வரைக்கும் ஓடத்தான் செய்யணும். உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கதான் செய்யும், சில போராட்டம் வரத்தான் செய்யும். அதனால சத்தியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்னைக்கு சத்தியத்தை விட்டு போகிறவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல எப்படிங்க நிக்கிறது, பாவம், அதனால தான் அவரு அந்த மாதிரி காரியத்துல போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், தாவீதுக்கு வராத பிரச்சனையா? தாவீதுக்கு சவுல் காலத்துல இருந்து வராத பிரச்சனையா? அவன் கடைசி வரைக்கும் சத்தியத்துல நிக்கலையா? யாருக்கு பிரச்சனை? இயேசுநாதருக்கு வராத பிரச்சனையா? பவுலுக்கு வராத பிரச்சனையா? பவுல் சொல்லிட்டு போனாரா, இனிமேல் எனக்கு ஊழியமே வேணாம்பா, இவ்வளவு அடி நான் ஏன் வாங்கணும்னு கேட்டாரா? முடிவு பரியந்தம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நின்னார் பாருங்க கடைசி வரைக்கும். அதான் சத்தியத்தில் நிற்பது, அரை கட்டி கொண்டு ஓடுவது. தயவு செய்து சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் சரி, சத்தியத்தை விட்டு மட்டும் விலகிறாருங்க. நானே வழியும் சத்தியமும். அவரோட அர்த்தம் என்னன்னா, நான் தான் வழி பரலோகத்துக்கு. நீங்க அந்த சத்தியத்துல நின்னீங்கன்னா ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலான்னு அர்த்தம். அவர் வழியில் நீங்கள் சத்தியத்தில் நின்றால் ஜீவனுக்குள்ள போலாம், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலான்னு அர்த்தம். அப்போ சத்தியத்தில் நிற்பதை நீங்க உறுதிப்படுத்தணும். என் அறை கட்டப்பட்டதாகத்தான் இருக்கும், அந்த அறை ஒரு நாளும் கட்டவிழ்க்கப்படாது, என் நிர்வாணம் காணப்படாது, முடிவு பரியந்தம் நான் ஓடி முடிப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அல்லேலூயா. அதுல இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த சத்தியம் என்ன செய்யும்ன்றது நான் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனவாசி. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுக்கள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. இது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெல்ஷாத்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுடைய காலத்துல நடந்ததான சம்பவம். இப்போ ஒரு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதுது, அந்த இடத்துல எழுதுது. என்ன எழுதுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதின அந்த கொய்யிருப்பை ராஜா கண்டான். அப்பொழுது வசனம் சொல்லுது. இது என்ன எழுதுச்சு? ஒரு நியாய தீர்ப்பை எழுதுகிறது. யாருக்கு நியாய தீர்ப்பு எழுதுது? பெல்ஷாத்சாருக்கு நியாய தீர்ப்பு எழுதுது. இன்னையோட நீ முடிஞ்ச, கர்த்தருக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் அப்படின்னு இருக்கு. வசனம் சொல்லுது. அந்த ராத்திரியிலே பெல்ஷாத்சாருடைய காரியம் முடிவுக்கு வந்தது. 29. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பத்தை அணிவித்தான். அன்று ராத்திரியிலே 30வது வசனம், அந்த ராத்திரியிலே கல்தேய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதினாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். அப்போ அது நியாய தீர்ப்பு வர ராத்திரி, நியாய தீர்ப்பு வரக்கூடிய ராத்திரி. அந்த ராத்திரியில நியாய தீர்ப்பு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் அப்படின்னு. இப்ப ராஜா இடைக்கட்டு கட்டி இருக்கிறாரு. அவர் என்ன கட்டியிருக்கிறாரு? இடைக்கட்டு கட்டி இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒரு தைரியம் இருக்கு, நான் பெல்ட் போட்டிருக்கிறேன், யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது, ஸ்ட்ராங்கா போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த இடைக்கட்டு நிற்கவில்லை. வசனம் சொல்லுது, கட்டுகள் அவிழ்ந்தது, தானாவே நடக்குது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, ஆட்டோமேட்டிக்கா தளர்ந்துருச்சு. அவருடைய அர்த்தம் என்ன? நீ சத்தியத்துல நிக்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நியாய தீர்ப்புல உன்னால நிக்க முடியுமா? நியாய தீர்ப்புல உன் இடைக்கட்டு அவிழாதபடிக்கு உன் சத்தியம் அங்கேயும் நிக்கணும். ஒண்ணு, புறப்படும் போது அரைக்கச்சை கட்டி இருந்தான். 2, ஓடும் போது அரைக்கச்சை கட்டி இருக்கிறான். ஆனா முடிக்கும் போது அரைக்கட்சி இல்ல. பெல்ஷாத்சார் முடிக்கும் போது என்ன இல்ல? அரைக்கச்சை இல்ல. அவன் அரைக்கச்சை கழண்டுருச்சு. என்ன அர்த்தம்? சத்தியம் அவன் ஃபாலோ பண்ண சத்தியம், அவன் நினைச்ச சத்தியம், அவன் நினைச்சுக்கிட்டான் நான் சத்தியத்துல நிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அந்த சத்தியம் நியாய தீர்ப்பு வரும்பொழுது நிக்கவில்லை. வசனம் சொல்லுது, உங்கள் வசனங்களே உங்களை என்ன செய்ய போது? நியாய தீர்க்க போது அப்படின்னு. இப்ப நம்ம அவங்கவுங்க ஒரு சத்தியத்தை வச்சுக்கிட்டோம், நமக்கு நாமே சுயநீதி அப்படின்னு. இந்த சத்தியத்தை கையில வச்சுக்கிட்டு உண்மையான சத்தியத்தை சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது, என்ன சொன்னாலும் கேட்காது, அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்ட், சூப்பர் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவர் எழுதுவார், உன்னை பத்தின நியாய தீர்ப்பு எழுதும் போது உன்னுடைய இடைக்கட்டு அவிழாம இருக்குதா? அதோடைய அர்த்தம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த நியாய தீர்ப்பை பார்த்த உடனே பெல்ஷாத்சாருக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அவன் நடுங்கினான்னு இருக்கு. காரணம் என்ன? அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனைன்னு அவனுக்கு தெரியுது. இப்ப யார் பயப்பட மாட்டா? இப்ப ஆண்டவர் நியாய தீர்ப்பு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. எழுதும் போது நான் ஏன் பயப்படாம இருக்கணும்னா, நான் உண்மையான சத்தியத்துல இருந்தா எனக்கு என்ன வராது?
பயம் வராது, எனக்கு பயமே வராது. அப்படி நம்ம எப்படி நிற்போம் தெரியுமா? கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் நினையாத நாளில வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு. அப்ப நான் நிக்கிறதுக்கான அந்த சத்தியத்தில் இருக்கிறேனா? எனக்குள்ள இருக்கிற என் சுயநீதி ஓரமா வச்சிடணும். சில நேரத்துல நான் ஃபாலோ பண்றது எனக்கு சரின்னு இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நீதியின்படி இருக்குதான்னு பார்க்கணும். கர்த்தருடைய நீதி இருக்குதா? நியாயப்பிரமாணம் சுயநீதிக்கு போயிருச்சு. அவன் இப்போ சவுல் ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, அமலேக்கியருடைய ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இப்ப சாமுவேல் சொல்றாரு, ஏன்பா இந்த மாதிரி இருக்குன்னு. இப்ப அவன் ஒரு கருத்து சொன்னான் பாத்தீங்களா, நான் இது உம்முடைய கர்த்தருக்கென்று பலிக்கென்று வைத்தேன். இதான் சுயநீதி. கர்த்தருடைய நீதி என்ன? அமலேக்கியனை கொல்லு, வேலை முடிஞ்சு. இவன் நீதி என்ன? அதில் கொழுமையானவங்களை வச்சுக்கோ. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தருடைய நீதி என்ன? பழத்தை சாப்பிடாத. இவன் நீதி என்ன? இவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் கொடுத்தா சாப்பிட்டேன். அண்ணமாட்ட நீதி என்ன? சர்ப்பம் கொடுத்துச்சு சாப்பிட்டேன், சுயநீதி. காயின்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? சுயநீதி. நான் காவலாளியோ? இன்னைக்கு நமக்கு நாமே ஒரு நீதி வச்சுக்கிட்டோம். அதை நம்ம பைபிள் வசனத்துல கூட வச்சுப்போம், இஷ்டப்படி நமக்கு ஏத்த மாதிரி மாத்திப்போம். ஆனா ஒண்ணு, நியாய தீர்ப்பு வரும்போது உங்களால் நிற்க முடியுமா? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா காரியம் செய்யறாரு, நீங்க அதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுறீங்கன்னு பார்க்கணும். இப்ப எடுத்துக்கோங்க, ஒரு ஆள் உங்களை அடிச்சிட்டாரு, திருப்பி நீங்க என்ன பண்ணலாம்? திருப்பி என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். கேட்டா என்ன சொல்ல போறோம்? அவன் அடிச்சா நான் அடிச்சேன், யார வேணா கேளுங்க, இதை சரின்றுவாங்க. ஆமா தானே? முதல்ல அவன் அடிச்சான், திருப்பி நான் அடிச்சேன், இதுல என்ன தப்பு இருக்குது? அவன் ஒரு அடி அடிச்சா, நானும் ஒரு அடி தான் அடிச்சேன். இப்ப நீதிப்படி கரெக்ட், சுயநீதி. யார வேணா கேளுங்க, ஆமாங்க அவர் அடிச்சாங்க, இவங்க அடிச்சாங்க, கரெக்ட் தான், கரெக்ட். இயேசுநாதர் நீதி என்ன? அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டு. இப்ப இந்த நீதியை வச்சு அவர் கேட்கும் போது என் நீதி என்ன ஆகும்? இப்ப அத்தனை பேருமே பெரும்பான்மையானவங்க இந்த சுயநீதியில் இருக்கிறாங்க. ஆமாங்க, கரெக்ட், பிராக்டிகலி கரெக்ட். ஆமா, நாங்க சொல்றது சரிதான். யாரும் ஏத்து கூட சொல்ல முடியாது உங்களை, ஆமா கரெக்ட் தான். ஆனா தேவ நீதிக்கு முன்னாடி உன்னால நிக்க முடியுமா? தேவ நீதிக்கு முன்னாடி வரும்போது உன் இடைக்கட்டு நிக்குமா? தைரியமா இருக்குமா? கர்த்தருக்கு முன்பாக அங்கதான் ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அளவுக்கு உன் நீதி இருக்குதா? எல்லாத்திலையும். ஒரு இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நியாயப்பிரமாணம் சொல்லுது விபச்சாரம் பண்ணினா பாவம், கரெக்ட் தானே? ஆனா சுயாதீன பிரமாணம் சொல்லுது இச்சையோடு நோக்கினால் பாவம். இப்ப நீங்க இச்சையோட நோக்கிறது யாருக்கா தெரியுமா? தெரியாதா? தெரியாது. நீங்க பாக்குற இச்சையோட பாக்குறது யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நியாய தீர்ப்பு விபச்சாரம் இவன் பண்ணலன்னு விட போறாரா, இல்ல நீ இச்சையோடு நோக்கினால்ன்றதுக்கு வருமா? நான் கேட்கறது புரியுதா? நான் என்ன சொல்லுவேன் யாராவது கேட்டா, நான் எந்த பாவமும் பண்ணலையே, நான் விபச்சாரம் பண்ணலையே. நீங்க யார வேணா கேளுங்க, ஆமா கரெக்ட், நீ விபச்சாரம் பண்ணல. இப்போ எல்லாரும் சொல்லிடுவாங்க அந்த தப்பு எந்த தப்பும் பண்ணலங்க. யார் சொன்னா? ப்ரூஃப் இருக்குங்க, அவர் ஒரு தப்பும் பண்ணல. எல்லாரும் போயிடுவாங்க, நீ நல்லவன் ஆயிடுவ. குட். இயேசுநாதர் வராரு அடுத்து, எங்கிட்ட சொல்லும் பாரு. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? இவ்வளவு பேர் நீ சொல்லிட்ட, கரெக்ட் தான், உன் நீதிப்படி சரி, சட்டப்படி சரி, நியாயப்பிரமாணம் படி சரி, எல்லாம் சரி, என் மூஞ்ச பார்த்து சொல்லும் பாரு, நீ தப்பா பார்க்கல அப்படிம்பாரு. இதுதான் எழுதுறது, ஒரு உறுப்பு எழுதிட்டு. இப்ப யாராவது ராஜா கிட்ட சொன்னாங்களா அவன் இடைக்கட்ட கவிழ்ந்து நீ அவருக்கு முன்னாடி இப்படி நடுங்குன்னு சொன்னாங்களா? ஆட்டோமேட்டிக்காக அந்த நியாய தீர்ப்பை பார்த்த உடனேயே அவன் இடைக்கட்டு அவிழ்ந்தது. கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறது உனக்கும் அவருக்கும் உள்ள பர்சனல் இஷ்யூ. நீ கணக்கு கொடுக்க வேண்டியது அவருக்கு தான். நீ ஏன் பாவம் செய்யாம இருக்கிறனா, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களால பாவம் செய்யாம இருக்கிற. ஐயோ அவங்களுக்கு முன்னாடி செய்யக்கூடாது, அவங்க முன்னாடி பேர் கெட்டு போயிடும், இவங்க உண்மை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இது பத்தாது. உன் சத்தியம் இதல்ல. சத்தியம் என்பது உனக்கு உள்ளே மாற்றம் வந்திருக்கணும். உனக்குள்ளே மாற்றம் வந்திருக்கணும். நீ பயப்பட வேண்டியது உன்னை நியாயம் தீர்க்க போகிற கர்த்தருக்கு. நீ அரை கட்சி கட்டி ஓடும் போது ஆகாப் நினைப்பான், எலியா சூப்பர் ஆலியா, ரதத்தை விட வேகமா ஓடுறாரு, கரெக்ட், நீதி சத்தியம் எல்லாம் சொல்லுவான். ஓ சூப்பர், நல்ல பிரசங்கியாரு. இப்ப என்னையே சொல்லு, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு என்ன உதாரணத்துக்கு சொல்றேன்.
அவர் வராரு, நல்ல செகண்ட் கமிங் பத்தி பேசுவாரு, அவருக்கு என்னங்க குட். ஆனால் இன்னொரு அரைக்கச்சை இருக்கு. ஆகாப்புக்கு முன்னாடி அரைக்கச்சை டைட்டா இருக்கு. எகிப்துக்கு புறப்படும் போது அரைக்கச்சை கரெக்டா இருக்கு. பாக்குறவங்க சொல்லுவான், மோசே அரைக்கச்சை கரெக்ட், எலியா அரைக்கச்சை கரெக்ட், பெர்ஃபெக்ட். ஆனா அவன் கேட்க போற கேள்வி என்ன தெரியுமா? கடைசியா கர்த்தர் வந்து நின்னுப்பாரு. இப்ப சொல்லுவான் அரைக்கச்சை கரெக்டா இருக்கா? அவர் வந்து நிற்கும் பொழுதும் உன் இடைக்கட்டை அவிழாம பெர்ஃபெக்ட்டா, ஆமா ஆண்டவரே நான் சத்தியத்துல நிக்கிறேன், நின்னுட்டீனா நீ சொல்லவே வேண்டாம், உன் இடைக்கச்சை சொல்லும், உனக்குள்ள இருக்கிற சத்தியம் சொல்லும் நீ கரெக்டாக இருக்கிறாய் என்று சொல். இருக்கிறோமா? அதைத்தான் இப்ப ஆராய்ந்து பார்க்கணும். நீ வேற யாருக்கும் பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. நீ மனுஷனுக்கு நல்லவனா இருக்கணும்னு நினைச்சினா ஒவ்வொருத்தனுக்கும் நல்லவனா இருக்கணும், ஒருத்தருக்கும் நல்லவனா இருக்கணும், நீ பாக்குறவனுக்கு நல்லவனா இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு பயந்துட்டீனா நீ வேற எவனுக்குமே பயப்பட வேண்டாம், நீ அத்தனை பேருக்கும் நல்லவனாக மாறிடுவ. அவ்வளவுதான். அது ஒருத்தருக்கு மட்டும் நீ பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாத்துக்க. ஒரே ஒருத்தருக்கு நீ மனுஷனுக்கு இவர்கிட்ட இப்படி நடக்கணும், அவர்கிட்ட இப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ அதை ஒருத்தரையா நல்லவனா இருக்கும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான். நீ கர்த்தருக்கு முன்பாக பெர்ஃபெக்ட்டா இருக்க முயற்சி பண்ணு. மனுஷனை பத்தி கவலைப்படாத. அவன் எதை வேணா பேசுவான். இன்னைக்கு அவன் பேசுவான், திட்டுவான், நாளைக்கு உன்னை அவனே புகழ்வான், நாளைக்கு அவனே திட்டுவான். நோ வரிஸ். அவன் உன்னை நியாயம் தீர்க்க போறது இல்ல, அவன் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகிறது இல்ல, அவன் உன்னை கொண்டு போய் பரலோகத்துல கை பிடிச்சு விட போறது இல்ல. உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் பேசுறான், பேசிட்டு போட்டோம். ஆனா நீ தேவனுக்கு பயப்படு. தேவனுக்கு பயந்து சத்தியத்துல நின்னுட்டினா வேற எவனுக்குமே பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் தைரியமா நியாய தீர்ப்புல போய் நிக்கலாம். யாரு உன்னை குற்றப்படுத்தினாலும், ஏன் பிசாசே வந்து குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் மோசேக்காக வழக்காடுவார். பிசாசு வந்து சொல்லுவான், மோசே கண்மலை அடிச்சாரு, அவர் சரீரம் எங்க, எப்படி நீங்க அவரை எங்க கூட்டு போனீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா. உனக்காக ஆண்டவர் பரிஞ்சு பேசுவார். ஆனா நீ கர்த்தருக்கு முன்பாக நீதியா இருக்கணுமே, கர்த்தருக்கு முன்பாக சத்தியத்தில் நிக்கணுமே. நீங்க மனுஷனுக்கு முன்பாக நின்னுட்டீங்க. யாரையும் கேட்டு பாருங்க, உங்களை யாரும் கெட்டவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் சொல்லவே மாட்டாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு கேளுங்க உங்க விசுவாசியை பத்தி, பாஸ்டர் சொல்லுவாங்க நல்ல விசுவாசி. நீங்கள் யார் என்று உங்கள் ஊழியக்காரருக்கு கூட தெரியாது. நீங்கள் யார் என்பது சில நேரத்துல நீங்கள் யார் என்பது உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்கள் கணவருக்கு தெரியாது. நீங்கள் யார் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்கள் யார் என்பது உங்கள் பெற்றோருக்கு தெரியாது. உண்மை, பெற்றோருக்கு கூட தெரியாது உன்னை பத்தி நீ யாருன்னு. ஆனா கர்த்தருக்கு தெரியும். God knows. நீ நிக்க வேண்டியது உன் பிள்ளைகளுக்கு முன்பாக அல்ல, உன் பெற்றோருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக. அவர்தான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறவர். உன்னுடைய உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான் பாரு. நீ மற்றவங்களை ஏமாத்துறதுல பெருமை கொள்ளாத. அவங்களுக்கு தெரியாம இத்தனை வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டோம், இவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியாது. கர்த்தருக்கு எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது. சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கு. நீ என்னை ஏமாத்திரலாம், உங்க அப்பா அம்மாவை ஏமாத்திரலாம், உங்க சொந்தக்காரங்களை ஏமாத்திரலாம். ஏன் நாங்க ஏமாளியா கூட இருக்கலாம். நான் சொல்லுவேன், பல நேரத்தில் நம்ம அப்பா அம்மா என்னவா ஆயிடுறாங்க, ஏமாளி ஆயிடுறாங்க. அவங்க பாவம் ஏமாறாங்க. ஆனா ஒண்ணு, நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் மேல. எனக்கு என்ன சந்தேகம்னா, இத்தனை வருஷம் என்ன சத்தியம் கேட்டாங்க சபையில உட்காந்து, இத்தனை வருஷம் என்ன வசனம் கேட்டிய, கேட்டுட்டு ஒரு நாள் போய் திடீர்னு இதை செய்யும் பொழுது அப்ப சத்தியம் உள்ள என்ன செய்யல, போகல. உனக்கு அந்த சத்தியத்தின் மேல பயம் இல்லை, ஏன் தேவன் மேல பயம் இல்லை. தேவ பயம் இருந்தா நீ அதை செய்ய மாட்ட. தேவ பயம் ஏன் இல்லைன்னா சத்தியம் உனக்குள்ள போகல, அவ்வளவுதான். உலகம் உன்னை என்ன செய்து சத்தியத்தை விட்டு பிரிக்குது. தயவு செய்து நான் சொல்லி முடிக்கிறேன், கவனியுங்கள். தயவு செய்து சத்தியத்தில் நில்லுங்க. நீங்க எந்த சத்தியத்துல நிக்கணும், உங்க சுய சத்தியத்துல நிக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக கணவன் வந்து வீட்டுல கணவனுக்கு முன்பாக மாமியார்கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க. சில நேரத்துல கணவனுக்கு முன்னாடியே மாமியாரை திட்டுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா நீ கணவனுக்காக பயப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்காக பயப்படுங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. பலர் தேவ பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, சத்தியம் கேட்கறாங்க. ஏன் சர்ச்சில் ஊழியம் கூட பண்றாங்க, சில நேரத்துல சபையில முக்கியமான பொறுப்புகள்ல கூட இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார். தயவு செய்து உங்கள் அறை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவன் வரும்பொழுது முதலாவதாக அறை புறப்படுவதற்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது உங்கள் அறை ஓடுவதற்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும். மூணாவது உங்கள் அறை தேவன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும். கட்டப்பட்டோம்னா சத்தியத்தில் நிக்கணும்.
நீங்கள் கர்த்தருக்காக நடக்கிறவர்கள் சத்தியத்திலே நடவுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக ஓடுகிறவர்கள், ஊழியத்திலே ஓடுகிறவர்கள் சத்தியத்திலே ஓடுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் சத்தியத்திலே காத்திருங்கள். அவர் வரும்போது உங்கள் இடைக்கட்டுகள் அவிழாதிருப்பதாக. அல்லேலூயா.